இந்த ஆண்டு நம்மை பண்ணுகிற காரியங்கள் நடக்கும். உலகத்திலே அத்தனை பயங்கரமான காரியங்கள் நடக்கும் என்று. ஆகவே ஈரான் யுத்தம் தொடங்கிவிட்டது. அங்கே பாருங்க, 36 வருஷம் ஒரு ராஜ்யத்தை கொடுங்கோலாய் ஆண்டவரை முடித்தார். 40,000 பேரை இந்த கொஞ்ச நாளைக்குள்ளே அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாய் வந்து கொண்ட மனிதனை தேவன் நியாயம் தீர்த்தார். நீங்க இதெல்லாம் தியானித்து பார்க்கணும். என்ற தேவன் பாருங்க, நம்ம சின்னோர் மத்தியில நமக்கு சொன்னார் திடுக்கிடும் காரியம். பாருங்க, நமக்கு தெரியுமா இவன் இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரியை தேவன் தூக்குவார் என்று சொல்லி தேவனை தூக்கினார். அவர் அவ்வளவுக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்த பொல்லாத மனிதனுக்கு அந்த தேசம் கொண்டாடுகிறது. அப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்ட ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், பின்பாய் செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க எதற்காக இதை சொன்னேன். ஓ, தேவன் பெரியவர்கள் மத்தியில் அல்ல, சின்னவனை கொண்டு கழுதையை கொண்டு பேசுவார். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமா இருக்கும். அவர் சொன்னா காரியங்கள் சம்பவித்தா நினைச்சு கொள்ளுங்க, தேவனே நம் மத்தியிலே பேசினார் என்று சொல்லி. ஆகவே தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ நாம் வார்த்தைக்குள்ள கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு விசை தலைகளை அவருக்கு நேராக சாய்த்து நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சொல்லி உடைய வார்த்தையின் வேலைக்காய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க. நீங்க பேச போகிற காரியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற கிருபைகள் எங்களுக்கு தான். இவனே ஆழமான சத்தியங்களை இந்த நாட்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் எங்கள் செவிகளை உள்ளத்தையும் திறந்தருகிறார். இதோ எங்கள் மத்தியில் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்பாக ஒவ்வொரு நோக்கங்களும் ஒவ்வொரு சித்தங்களும். நான் உங்களுக்கு கடந்த சொன்னேன், வலு சர்ப்பத்தை தேவன் காட்டுகிறார். அது தேசங்களை, அது இந்த ஜெனோவாவை அப்படியே பற்றி பிடித்து அது நீண்டு கொண்டு போறது என்று சொன்னேன். இந்த போரும் பாருங்க இன்றைக்கு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இந்த போர்ல சம்பந்தப்படாத தேசமெல்லாம் அடிக்கப்பட்டு கொண்டு வருது. வலு சர்ப்பம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏதோமிய சிவப்பு கலர், அது ஏசாவினுடைய கலர், அவனுடைய சந்ததி அடையாளப்படுத்தும். அப்ப ஈரானும் அது போலதான் வருது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை காண்பிக்கும் பொழுது நமக்கு விளங்குறதே இல்லை. அது பின்பாய் அவர் பேசும் பொழுதுதான் நமக்கு காரியங்கள் தெரியும். அப்போ இந்த நாள் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் என் இருதயத்தை பாரப்படுத்தினார். அப்போ நாம் இந்த நாள் வாசிப்புக்காக 89வது சங்கீதம் 10வது வசனம், வெளிரூட்டி 26வது பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 89வது சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீ ராகாவை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். ஆமென். அப்போ இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு, நான் உங்களிடத்திலே ராகா பெட்டு கேட்டா நீங்க யாரை காண்பிப்பீங்க? எனக்கு ராகா பெட்டா யாரை காண்பிப்பீங்க? நமக்கு தெரிஞ்ச ராகா அந்த வேசி, அந்த தூதர்களை, அந்த பார்க்க போனவர்களை காப்பாற்றி விட்ட ராகா நமக்கு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அவருடைய பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கு ஆண்டவர் ஒரு ராகாப்பை பாருங்க, இங்கு ஆண்டவர் ஒரு ராகாப்பை காண்பித்து கொடுக்கிறார். ஆனா அந்த ராகாப்பை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீர் வெட்டுண்ட ஒருவனை போலனா ஒரு மனிதனுக்கு ஒப்பாக தேவன் நிறுத்தி பேசுகிறார். அப்போ தேவனுடைய வேத வார்த்தைக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஆழமான அர்த்தங்கள் உண்டு. நாம் இந்த சங்கீதத்தை பல தடவை தியானித்து கடந்து சென்றிருப்போம். நாம் ராகா பண்ணுவது டக்குன்னு நம்முடைய சிந்தைக்கு வருகிறது. அந்த எரிகோவிலே இருந்த அந்த ராகாப்பை நாம் நிறுத்தி, அந்த ராகாப்பை தான் தேவன் இங்கே சொல்லுகிறார் என்று நாம் இதை வாசித்து விட்டு கடந்து செல்ல நமக்கு ஏது உண்டு. ஆனா பாருங்க, இங்கே ஆண்டவர் அங்கே அந்த ராகா வந்து பெண்பாள், ஆனா இங்கே ஒருவன் என்று சொல்லுகிறார், வெட்டுண்டவனை போல் விளப்பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அப்போ இதுக்குள்ளே தேவன் ஒரு ஆழமான காரியத்தை வைத்திருக்கிறார். அப்போ நாம் ராகா பெண்டா என்ன என்று நாம் கண்டுகொள்ளணும். ராகா பெண்டா யாரு, எது என்று நாம் கண்டுகொள்வதற்கு முன்பாக ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க.
நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுப்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் பலிசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? நீங்க ராகாப்பை துண்டித்து வலி சர்ப்பத்தை வளைத்தது நீதான் அல்லவோ என்று அங்கே தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். முந்திரண்டா சில நாட்களுக்கு முன்பாக, பின்பாய் பூர்வமாய் என்று காண்பிக்கிறார். அப்போ இந்த ராகாப்புக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. அப்போ தேவன் இந்த ராகாப்புக்குள்ள வைத்திருக்கிறது என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள. அப்போ இந்த ராகாப்பு என்னன்னு சொல்லி நீங்க பாப்பீங்க என்று சொன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ராகாப் என்றால் வலி சர்ப்பம். இந்த வலி சர்ப்பம் எப்படி இருக்கும் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வலி சர்ப்பம் முதலையுடைய தலையை போல இந்த தலை இருக்கு, முதல மாதிரி. இந்த ராகாப் என்பது அதுதான். இந்த ராகாப்பை எகிப்தியர்கள் தங்களுடைய முதல் கடவுளாக வழிபட்டு வந்தாங்க. அப்போ நீங்க எகிப்தியுடைய அரண்மனையில் எங்க பார்த்தாலும் இந்த ராகாப்புக்குரிய முதலைகள் நிறைந்து காணப்படும். நான் பின்பாய் வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ முதலைகள் நிறைந்து காணப்படும். ஆனா இதனுடைய சரீர அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு வலு சர்ப்பத்துக்கு இருக்கிற அந்த வாழை போல அதனுடைய இது இருக்கும். அப்போ அவனுடைய அரண்மனையிலும் சரி, அவங்களுடைய அந்த எகிப்து அந்த இதுக்குள்ளையும் சரி, அவங்க தலையில அணியில் எல்லாத்திலையும் இந்த பாம்போடு இந்த முதலை மாதிரி ஒரு உருவத்தை வைத்துத்தான் அவர்கள் அங்கே தங்களை அடையாளப்படுத்த. பார்வோன் அங்கே அவர்களுக்கு ஆண்டவர், பார்வோனை ஆண்டவனுக்கு கடவுளுக்கு என்று சொல்லி அவர்கள் வழிபட்டு வந்தார்கள், தேவனாய் வழிபட்டு வந்தார்கள். ஒரு ராகாப் என்றது அவங்க வழிபட்டு வந்த முதலாவது கடவுளாய் தங்களுக்கு நியமித்ததான் இந்த ராகா. அப்போ இந்த ராகா எப்படிப்பட்ட அமைப்போடு இருக்கும் என்றதை உங்களுக்கு காண்பித்து ஏசாயா 27 எடுத்து வாசிங்க. இந்த ஆகாப்புக்கு இன்னொரு பேர் உண்டு. இதன் அமைப்பை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். ஏசாயா 27 வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோடலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஆமென். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இதற்கு இன்னொரு பேர் லிவியத்தான். இது எங்கே இருந்து கிரியை செய்யும் என்று சொன்னால், இது பாதாளத்தினால், இது பாதாளத்துக்கு அரசன். இந்த ஆவியத்தான் ஆண்டவர் லிவியத்தான் என்று சொல்லுகிறார். இந்த ஆவிதான் பூர்வ முதலாய் நமக்கு வலு சர்ப்பமாய் அடையாளப்படுத்தப்பட்ட சாத்தானுடைய ஒரு அங்கமாய் இருக்கிறது. இது கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வலு சர்ப்பம் தொடர்ந்து வருகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ராகாப்பை முறியடிக்க ஜனங்கள் எழும்பணும், ராகாப்பை முறியடிக்க ஜனங்களுடைய புயங்கள் எழும்பணும். என்ன ராகாப் என்ற ஆவி எப்படிப்பட்டது என்பதை நீங்களே நானும் புரிந்து கொள்ளாவிட்டால், இந்த ராகாப் என்கிற ஆவி எப்படி என்னுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்கிறது, எப்படி தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது, இன்றும் அதனுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் இதை தெரிந்து கொள்ளணும். நான் சொன்னேன், இந்த வலு சர்ப்பத்தை தேவன் எனக்கு காண்பித்தபடியினால், அப்பொழுதுதான் இந்த காரியத்தை தேவன் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் தேவன் வார்த்தைகளை காண்பித்துக் கொடுத்தார். இப்போ எசேக்கியேல் 29வது அதிகாரம் எடுங்க. என்ன நான் சொன்னேன், இது பாம்பை போலவும் முதலை தலையோடும் இருக்கு. இப்ப பார்வோனை தேவன் எப்படி பேசுகிறார் என்று பாருங்க. எசேக்கியேல் 29வது அதிகாரம் எடுங்க. நாம் தெரிந்து கொள்ள, இந்த ஆவி பொல்லாதாரம், நாம் நினைக்கிற மாதிரி அல்ல, மிகவும் பயங்கரமான ஒரு ஆவி. எசேக்கியேல் 29 3 4 5 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய 2வது வசனத்தை வாசிங்க. 2 மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுவதுக்கும் விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, நான் உனக்கு விரோதமாய் வந்து. எப்படி பேசுகிறார்? எகிப்தின் ராஜாவை நோக்கி எசேக்கியேலுடைய ஆண்டவர் முதலை என்று பேசுகிறார். இந்த
இந்த ராகாபின் தோற்றம் முதலை போலவும் வலு சர்ப்பத்தை போலவும். ஆகவேதான் ஏசாயாவிலே அவர் ரெண்டையும் இணைத்து காண்பிக்கிற 51வது வசனம், நம்ம 51வது அதிகாரம் 9வது வசனத்திலே அதை சர்ப்பத்துக்கும் முதலைக்கும் இணைத்து காண்பிக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ராகா முதலைக்கு அடையாத அந்த முதலை போன்ற அவருடைய விக்கிரகத்துக்கு பேர் ராகா. அதைத்தான் தேவன் கடிந்து கொள்கிறார். அப்போ இந்த ராகாப்பை குறித்து நாம் தெரிந்தாவே தேவன் எசேக்கியேலை கொண்டு பேசின தீர்க்கதரிசனத்திலே பார்வோனுக்கு பேசுகிறார். நீ முதலை என்று சொல்லுகிறார். நீ நதிகள் நடுவிலே படுத்திருக்கிற சாதாரண முதலை என்று சொல்லவில்லை, பெரிய முதலை. இங்கே தேவன் யாரோடு பேசுகிறார்? சத்துருவோடு பேசுகிறார். பார்வோனை அடையாளப்படுத்தி பேசுகிறார். இந்த சர்ப்பம் அன்றைக்கு எகிப்தின் ராஜாவை பயங்கரமாய் பிடித்திருந்தது. இந்த சர்ப்பம் ஆதியிலே இருந்து ஏவாளை வஞ்சித்த, நம் பார்க்கிற மாதிரி சர்ப்பம் என்ற பொழுது ஏவாளை வஞ்சித்த அந்த அதுக்கு எபிரேய பதம் வித்தியாசம். நீங்க எபிரேய மொழியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு சர்ப்பம் அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி பாம்பு போய் ஏவாளை வஞ்சிக்கல. அது ஒரு வித்தியாசமான வலு சர்ப்பத்தின் அமைப்போடுதான் அந்த அவள் ஏவாளை வஞ்சித்தது. அப்போ அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ராகாபு. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ராகாபு என்கிற ஆவி இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவிதான் பல தேசங்களை பிடித்து பயங்கரமான கிரியை செய்து கொண்டிருக்கு. இப்ப நான் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கும் நாம் எவ்வளவு தூரம் இந்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கணும். தேவன் அதற்காக நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாங்கித்து பெற்றுக்கொள் சாதாரணமாய் நாம் ஜெயிக்க முடியாது. தேவன் இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ இன்னைக்கு நாம் அதைத்தான் பார்க்க போறோம். நாம் இருக்கிற காலம் கொள்ளாதது. நாம் சும்மா வார்த்தைகளை சாதாரணமாய் காணித்து விட்டு ஆசீர்வாதம் பல காரியங்களை சொல்லி நாங்கள் எங்களை வஞ்சித்துக் கொண்டு போனோம். தேவனுக்கு அது பிரியமில்லை. தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார் இந்த ராகாபுக்கு விரோதமாக. ஏண்டா இந்த யுத்தம் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்குது. இது பரிசுத்தவான்களோட வெளிப்படுத்தின எல்லா வசனம் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போயிட்டா உங்களுக்கு தெரிந்தபடிதான் பரிசுத்தவான்களோட போய் யுத்தம் பண்ணிட்டு சபையாக ஸ்திரியோடு யுத்தம் பண்ணிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இதோடு ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்கு. அப்போ இது பார்வோனுடைய காலத்திலே தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு விரோதமாய் இந்த ஆவி பயங்கரமாய் கிரியை செய்தது. ஆகவேதான் தேவன் எகிப்தை விட்டு நம்மை வெளியிலே கொண்டு வர விரும்புகிற நோக்கம் வேண்டாம். இந்த ஆவி அதற்கு பின்பாய் இருந்து கிரியை செய்கிறது. இன்றைக்கும் பாருங்க, இந்த உலகத்தை இந்த ஆவி பிடித்து வைத்திருக்கு. இந்த மெரின் நம்ம சொல்லுவோம், இந்த மெரின் ஸ்பிரிட் என்று சொல்லுகிற ஆவிக்கெல்லாம் தலைவன் இந்த ராகா. அதுக்கு இன்னொரு பேர் தான் லிவியத்தன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ இதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாத்திராகும் வருங்க. இந்த ஆவி ஒவ்வொரு காரியங்களை நாம் காண்பித்துக் கொண்டே வர. அப்போ தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை வைத்து தெரிந்து கொள்ளுங்க இந்த ஆவி எப்படிப்பட்டது, நாம் இதோடு எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் தேவ பிள்ளைகள் எதிர்த்து நிற்க வேண்டிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். நாம் நம்மை விற்று போடுகிற காலம் அல்ல, அதெல்லாம் முடிந்து போயிடும். இனி தேவன் நம்மை கொண்டு யுத்தம் செய்ய விரும்புகிறார். எடுங்க யாத்திராகமம் 1:16 வசனத்தை வாசிங்க. 90வது பக்கம். யாத்திராகமம் 1:16 முதலாவது அதிகாரம் 16வது வசனம். 70வது பக்கம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மணலின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். இந்த ராகாப் என்கிற ஆவி பிள்ளைகளை கொல்லுகிறார். பிள்ளைகளை கொல்லுகிற ஆவிதான் இந்த ராகாப் என்கிற ஆவி. மிகவும் கவனமாய் தெரிந்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை நீங்க அதிலே 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு எங்க போட சொல்லுகிறான்? பிறக்கும் ஆண் பிள்ளைகளை நதியிலே போட சொல்லுகிறான். ஏன் அவருடைய தெய்வமாகிய ராகாப் நதியிலே முதலையாய் இருக்கிறது. அது அவர்களுக்கு தெய்வம். அதற்கு உணவாய்
பிள்ளைகளை கொடுக்கிறார். இது பாருங்க, ஆதியிலே இந்த பிள்ளைகளை கொள்கிற பழக்கம், பிள்ளைகளை பலி கொடுக்கிற பழக்கம் இருந்து வந்துச்சா இல்லையா? இது அந்த ஆவி, ராகாப் என்கிற ஆவி. இன்றைக்கும் பாருங்க, இந்த ஆவி எந்தெந்த தேசத்தெல்லாம் பிடித்திருக்கோ அந்த தேசத்துல பிள்ளைகளை கருவிலே அழித்து போடுறாங்க. அபோர்ஷன் என்ற பெயர் எங்களுக்கு அது உரிமை என்று சொல்லி வாதாடுறாங்க. அப்போ இந்த ஆவியுடைய முதலாவது இது பிள்ளைகளை கொன்றது. பிள்ளைகளை பாருங்க, இன்னைக்கு நம்ம தேசங்கள் எல்லாம் பிள்ளைகளை பலி கொடுக்கிற காரியங்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது? இந்த ஆவியினுடைய அந்த வல்லமை அது அப்படிப்பட்ட தேசங்களை வைத்திருக்க அந்த இந்த ஆவியர்கள் வழிபடுகிறார்கள், சர்வமாக வழிபடுகிறார்கள். இன்னும் முதலை கோயில், முதலை என்று சொல்லி வழிபடுகிறார்கள். முதலைக்கும் ஆலயங்கள் உண்டு இந்தியாவில் எல்லாம். அறியாமை இந்த ராகாவை நாம் தெரிந்து கொள்வது எவ்வளவு தூரம் பயங்கரமான சர்ப்பம். ஆண்டவரே சொன்னார், இதை நான் தண்டாயுதத்தால் உடைப்பேன். என்ன சாதாரண சர்ப்பம் இல்லை இது, இது கடைசி வரைக்கும் நம்மோடு போராடும். அப்போ இந்த சர்ப்பத்தை, இப்படிப்பட்ட ராகாப்பை, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ராகாப்பை நாம் வெட்டணும், நாம் நொறுக்கணும். அதைத்தான் சொல்லுகிறார், நீ வெட்டினது போல வெட்டு, நொறுக்கு. இது பொல்லாதாம். முதலாவது இந்த ராகாப் செய்கிற காரியம், இந்த ராகாப் என்கிற ஆளி பிள்ளைகளை பலி எடுக்கிறது, பிள்ளைகளை கொள்ளுகிறது. அப்போ நாம் இதற்கு விரோதமாய் சபை இயங்கணும், தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். இன்றைக்கு அதை விட்டு நம்ம வேற வேற காரியங்களுக்கு நேராக போகணும். அதான் நான் தேசத்துல பாருங்க, பிள்ளைகள் இந்த தேசத்துல எத்தனை பிள்ளைகள் மறைந்து போறாங்க, சிறு பிள்ளைகள். இந்த நாற்பதில எங்கேயோ இப்ப கிட்டடியில பார்த்தோம், மருந்தை தவறாய் கொடுத்து, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அதெல்லாம் ஒரு ஆவி. நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கிற பிள்ளை நமக்கு அந்த பாதுகாப்பு உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாப்பு உண்டு. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் அவங்களுக்காக ஜெபிக்கணும். தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கப்படி நம்ம ஜெபிக்கணும். இந்த ஆவி பயங்கரமாக வந்திருக்கிறது. இனி வரும் நாட்கள்ல இன்னும் அநேக காரியங்களுக்கு கழிப்பட போறீங்க. ஆகவே தேவன் எச்சரிக்கிறார், நாம் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை, நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள்ல, நம்முடைய ஜெபங்கள்ல நம் சபையால் ஜெபிக்கணும். இந்த ஆவி கிரியை செய்யக்கூடாது. என்ன இந்த ஆவி பொருள அன்னைக்கு என்ன தேவ ஜனங்கள் பெற்ற பிள்ளைகளை கொண்டு அங்கே ஆண்களை இருக்கக்கூடாது என்று சொல்லு, என்ன அவனுக்கு தெரியும். அப்போ இந்த ஆவிக்கு விரோதமாய் நாம் எழும்பணும். நாம் அதை நம்முடைய புயம் வேண்டாம், நமக்கு புயம் நம்முடைய ஜெபம், நம்முடைய கர்த்தர். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் கிரியை செய்வார். அப்போ நாம் இருக்கிற காலத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இரண்டாவது, அதே யாத்திரா 1:12 வாசிங்க. தாவீது அடுத்த காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. ஆமென். இந்த ஆவி நம்மை ஒடுக்க பார்க்கும். நம் எல்லைகள் விஸ்தாரமாகாது. நம் தேவன் நமக்கு எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவர். நம் தேவன் நமக்கு ஒடுக்கத்திலே அவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த ஆவி நம்மை ஒடுக்கும், நம்மை சூழ்நிலைகளை கொண்டு ஒடுக்க பார்க்கும். நாம் சபையாய் செயல்பட முடியாத படிக்கு அதுக்குள்ளே இருந்து ஆக்களை வைத்து ஒடுக்க பார்க்கும். நம் இன்னும் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்க முடியாத படிக்கு நமக்கு ஒடுக்கத்தை கொண்டு வந்து நம்மை அது தாக்கி கொண்டிருக்கு. நமக்கு தெரியாது. நாம் மாம்சத்தில் பார்க்கிறபடினால் நாம் மனிதர்களோடு போராட வேண்டியவர். ஆனா அதுக்கு பின்னால இருந்து ஒடுக்குகிறார். விசேஷமாய் தேவ பிள்ளைகள், தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற, தேவ ராஜ்யத்துக்கென்று அக்கினியா இருக்கிற பிள்ளைகளை ஒடுக்கி போடுறதுக்கு அந்த ஆவி பலரை பயன்படுத்து. பாருங்க, அவங்களை ஒடுக்கிறதுக்கு எகிப்தியர்களை இந்த ஆவி பயன்படுத்து. நாம் எகிப்தியர் என்று பார்க்கிறோம். ஆனா பார்வோனுக்குள்ள இருந்து, எகிப்தியருக்குள்ள இருந்து கிரியை செய்தது அவர்கள் தேவனாய் வழிபட்ட இந்த ராகாப் என்கிற அந்த ஆவி, முதலையும் சர்ப்பத்தின் உடலமைப்போடு இருக்கிற ஆவி. அடுத்த யாத்திராகமம் 1:14 வாசிங்க. சாந்தம் செங்கலுமாக இவைகளை செய்யும் வேலையினால், வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார். அடுத்தது நமக்கு கசப்பை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் இன்னுமாய் நம்முடைய பல காரியங்களை குறித்து நமக்கு கசப்பை கொண்டு வரும். அதற்கு ஏற்ற காரியங்களை செய்யும்.
நமக்கு கசப்பான காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்னத்தை செய்யலாம், தேவன் நமக்காக எதை செய்தார் என்றெல்லாம் நாம் சிந்திக்கும்படியாய் நமக்கு தேவனிடத்திலே கசப்பை உண்டாக்கும்படி. ஆனால் தேவ சமூகத்தை விட்டு பாருங்க, ஜனங்கள் ஓடுறதுக்கு காரணம் இதுதான், தேவன்ல கசப்பு. ஆனால் காண்பிக்கிறது மனுஷனே. அப்போ நண்பர்களே, நம்முடைய கசப்பினால் நிரப்பும். இந்த ஆவி கசப்பு இன்றைக்கு பல சபைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இப்படிப்பட்ட கசப்பினால் நிரப்பி அவன் கொண்டு போய்ட்டான். ராகம் தன்னோடு கொண்டு போய் கொண்டிருக்கான். தேவ ஜனங்களுக்கு விளங்குகிறது இல்லை. அன்றைக்கு கசப்பினால், அன்றைக்கு இஷ்ட வேலர்களை வேலையை கொடுத்தவர்கள் ஜீவனை கசப்பாக்கி போட்டு, அப்படிதான் இன்னைக்கு நமக்கு வேலையை காட்டி, நமக்கு பல காரியங்களை காட்டி தேவனோடு நம்ம உறவை அறுக்கத்தான் நாம் படிப்பான். அவர் பிரசங்கம் பண்ணின பிடிக்கல, அது எனக்கு தான் குத்துறான் என்று சொல்லி கசப்பு உண்டாக்கி கொண்டு போகிறார். நமக்கு யாரோட கசப்பு? நம்ம என்ன நினைப்போம்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க சாதாரணமாய் பார்க்க கூடாது. ஆவிக்குரிய கண்கள், அதான் ஆவிக்குரிய அந்த பகுத்தறிகிற வரத்தை கேட்டுட்டா நமக்கு ஆண்டவர் கண்களை திறந்து இந்த மனக்கண்களை பிரகாசமாக்கி விட்டா இந்த வேதம் நமக்கு ஆச்சரியமான காரியங்களை வைத்து. அப்போ முதலாவது சொன்னேன், பிள்ளைகளை குறிவைத்துக் கொள்ளுகிறார், குறிவைத்துக் கொள்ளுகிறார். மிகவும் கவனம், அதுக்கு தெரியும். அப்போ நாம் அதற்காக ஜெபிக்கணும். அடுத்ததாய் அது ஒடுக்குகிறார், ஒடுக்கத்தை கொண்டு வரும். அடுத்தது நம்மை கசப்பினால் நிறைக்கிறார். அடுத்து யாத்ரா 1:12 வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அடுத்தது எரிச்சலை கொண்டு வருவான், எரிச்சலை கொண்டு வருவான். ஒரு சிறியவனாய் இருப்பவனை போல நீங்க நிப்பாட்டவனே அவன் மேலே எரிச்சல். ஓஹோ, எனக்கு பின்னுக்கு வந்தவன் எப்படி ஊழியம் செய்யலாம், எனக்கு பின்னுக்கு வந்தவன் எப்படி இதை செய்யலாம், இவனை யார் அழைத்தது, அவர் பெரியாரோ, அவர் சொன்ன நான் என்னத்து எரிச்சல். பாருங்க எப்படி இந்த ஆவி கிரீஸை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஆவி பல காரியங்களை கட்டவிட்டு விட்டு இருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தெரியல, அதுக்குள்ள அகப்பட்டு இருக்கிறாங்க. அது சர்வம் சுருட்டி வைத்து இருக்கு, ஒரு நாளைக்கு வாரி கொண்டு போகும். ஆவிதான் சொல்றாங்க, புயத்தால் அதை நொறுக்கி விடு, உடைத்து விடு. அதுக்குள்ள நீ அகப்படுவது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. சிலுவையிலே தேவன் மரித்ததை நோக்கம், அந்த அதிகாரத்தை நம் கருத்திலே கொடுத்திருக்க. இந்த சர்ப்பத்தை நீ மிதித்தே ஆகணும். அதுதான் சர்ப்பங்களை மிதிங்கள் சொல்லி தேவனை அடையாளப்படுத்தி காண்பித்தார். இந்த ராகாப் என்ற சர்ப்பம் பொல்லாத சர்ப்பம், தேவ பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிற சர்ப்பம், கசப்பினால் எரிச்சலினால். ஆகவே அன்னைக்கு அநேருக்கு ஊழியனை பிடிக்கிறது இல்லை. ஊழியனோட கசப்பு எரிச்சல். ஊழியன் என்னத்தை செய்கிறான்? தேவ வார்த்தையை பேசுகிறான். யோசிச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா? மிக கவனம். அடுத்த யாத்ராகமம் 4:23. அடுத்து வாசிங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாக. அது போதும். ஆராதனை தடை செய்வான். நம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவான். நாம் ஆராதித்தால் தேசம் திறக்கப்படும், நாம் ஆராதித்தால் நம்முடைய குடும்பம் திறக்கப்படும். நாம் தனிப்பட்ட ரீதியில் நமக்கு ஆராதிக்க முடியலையா, உடனே ராகாப்ப வெட்டுங்க, ராகாப் நிற்கிறான். சர்ப்பம் வந்துட்டுது, அதனால நம்மளுக்கு வீட்டில் ஆராதிக்க முடியல. சர்ப்பத்தை வெட்டின உடனே ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த வலு சர்ப்பமாகிய ராகாப்பை நாங்கள் வெட்டுகிறோம். அப்போ ஆராதனை தடுப்பான், ஆராதனை விடமான். ஆராதனை முக்கிய இதுல இருக்கிறாங்க பிடிச்சி மியூசிக்ல இருக்கிறவங்க கடத்தி கொண்டு போயிடுவான். ஏன்னா அந்த மியூசிக் இல்லாட்டி அவனுக்கு எப்படியாவது ஆராதனையை தடை செய்யணும். தேவ பிள்ளைகள் ஆராதிக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் எல்லாம் ஆராதனை தடை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்கே? இந்தியாவில், இலங்கையிலாம் ஆராதனைக்கு விரோதமாய் உலகம் எங்கு நடக்குது. எந்த ஆவி? இவன் தான் பின்னுக்கு இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஆரம்பத்தில் இருந்தே அவனுக்கு பிரியம் இல்லை. ஆகவேதான் தேவன் யுத்தம் செய்கிறான்.
இந்த முதலையோடு யுத்தம் செய்கிறான். இந்த ராகாபோடு தேவன் யுத்தம் செய்கிறார். சொல்லு, அவனுக்கு சொல்லு, என் ஜனத்தை விட சொல்லு. இன்றைக்கும் ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இது பாருங்க, வேலையை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாம தடுத்துருவான். ஒரு சபை ஆராதனை நல்லா இருந்து தேவனுக்கு வைராக்கியம் இருந்தா அங்கிருந்து ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமா புடி கொண்டு போயிடுவான். மிக கவனம் பிள்ளைங்க, நம்மளை பார்த்துருக்கு. நமக்கு நடக்கிற சம்பவங்களை வைத்து நாம் தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்தந்த காலத்தில் தான் நமக்கு இவனால இந்த ரகசியம் எனக்கு தெரியாது, இவனால ராகாப் என்றா எனக்கு தெரியாது. நான் நினைச்ச ராகாப் வேறு. ஆனா ஆண்டவர் ஆவியானவர் இந்த சர்ப்பத்தை காட்டிட்டு இந்த வசனங்களை காண்பித்து அதற்கு தேவன் வெளிச்சத்தை போட்டபடியானதான் காரியம் தெரியும். உடனே இசைக்கியலை கொண்டு காட்டினார். பாத்தியா, இதுதான் அந்த ஆவி. அப்போ மிக கவனமாயிருங்க. ஆராதனையே தடை செய்வோம். நம்ம ஒரு ஆள் ரெண்டு பேரும் நம்ம ஆராதிக்கணும். மியூசிக் இருக்கோ இல்லையோ, நம்ம கர்த்தர் ஆராதிச்சே தீரன், விட்டுறவே கூடாது. ஏன்னா அதை தடை செய்கிற ராகாபுக்கு நம்ம கொடுக்கிற பதிலடி அதுதான், நம் தேவனை மகிமைப்படுத்தும். அடுத்தது யாத்ரா 5:7 வட்டை வாசிங்க. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டும். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். பாருங்க என்ன செய்வான், நீங்க செய்யற வேலைக்குரிய ஊதியங்களை தடை செய்ய. பாருங்க நம்ம சில பாருங்க, உலகத்தோட நல்லா உழைக்கிறான், அப்படி உழைக்கிறான். நான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கேனே, ஆனா நான் போற இடத்துல என்னத்துக்கு அங்க 15 ரூபாய் எடுத்தா எனக்கு என்னத்துக்கு 8 ரூபாய்க்கு கூட வேலை கிடைக்குது இல்லையே, 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கலண்டா அவன் அப்படி உங்களுக்கு காரியம் செய்வது. நீங்க என்ன செய்வீங்க? அந்த நோக்கம் என்ன? தேவ சமூகத்துக்கு போகாதபடிக்கு வேலையை கொடுத்து 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 பணம் என்று கொண்டு போயிடுவான். உங்களோட வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு காரியம் அவருடைய ராகாபை வெட்டுங்க. அதுக்கு பின்பாய் ராகாப் நிற்கிறான். ஏன்னா நீங்க செய்த வேலைக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் சரியான ஊதியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனா அதை தடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனை நாம் ஆவிதான் சொன்ன பலமான முந்தி கட்டு, அப்பதான் நீ கொள்ளையடிக்கலாம். அவன் உன்னிடத்திலிருந்து கொள்ளையடித்து நீ திருப்பி எடுக்கணும். அப்போ அதற்கு பின்பாகும் இவன் தான் நிற்கிறான், இந்த பொல்லாத சத்துரு நிற்கிறான். அப்ப நீங்க வெட்டிறன் பாருங்க. சில வேலைக்கு போய் காய்ச்சிட்டு வேலை கிடைக்கும், அங்கடே அவனுக்கு அது பிடிக்காது. எப்படியாவது இவனை ஒடுக்கிறன், எப்படியாவது இவனை விஸ்தாரமாக விடக்கூடாது, இவன் எப்படியாவது தேசத்தை விட்டு திறத்திறன், இவனை எப்படியாவது இவனை வச்சிருந்தா நேய அவனுடைய கிரியை நடக்க முடியாது. இவன் காலையில இருந்து ஜெயிப்பான், மாலையில ஜெயிப்பான், இரவுல படுக்கையில இருந்து ஜெயிக்கிறான், நினைக்கிற நேரம் எழுதி ஜெயிக்கிறான். அப்போ அவனுக்கு கஷ்டம், அது அவனுக்கு பிடிக்காது. என்ன அது அவனுக்கு அக்கினி. இப்படிப்பட்ட அதான் சொல்றேன், குறி வைத்து அடிப்பான். குறி வைத்து அவன் எல்லாரையும் டார்கெட் பண்ற இல்லை, அவன் டார்கெட் பண்றதுக்கு சில அவங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த தேசத்துல வேறு ஜனங்கள் இருந்தாங்க, யாரையும் அவன் பிடிக்க, யாரையும் அடிமைப்படுத்த நினைக்கவும் இல்லை. பிடித்தது தேவன் அழைத்த ஜனங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த தேசத்துல நமக்கு எதிர்மறைய காரியம் நடக்குதுண்டா உங்களுக்கு தெரியும். நீங்க அழைக்கப்பட்ட விசேஷித்தவங்க, கர்த்தர் ரெடியா நிற்கிறார். நீங்க ஜெபத்துல காரியத்தை செய்யப்படுது, கர்த்தர் அடித்து நொறுக்கிறான். ஆண்டவரே அதை சொல்லுகிறான், காண்பித்து கொடுக்கிறேன் உங்களுக்கு. அப்போ முதலாவது குறிவைத்து பிள்ளைகளை கொள்வான், நம்மை ஒடுக்குவான், கசப்பினாலும் எரிச்சினாலும் நம்மை நிரப்புவான். அடுத்தது ஆராதனை தடை செய்வான், மற்ற நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம செய்வான். அப்போ இதெல்லாம் இதற்கு பின்பாய் இருந்து கிரியை செய்வது இந்த பொருளாதாரம். அடுத்து யாத்ரா 1:8 வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஆமென். என்ன பண்ணுவான்? நம்மை மறக்கும்படி செய்வான். என்ன பாருங்க, யோசேப்பு எகிப்தில் இருந்தது பாருங்க. யோசேப்பு அறிய முடியாத ராஜா யாரும் இருக்க முடியாது. என்ன யோசேப்புடைய அங்கே பேர், அங்கே அவருடைய ஏட்டில் எழுதப்பட்டது. அத்தனை தேசத்தையும் யோசேப்பை கொண்டு ஆண்டவர் ரட்சித்து பார்வோனுக்கு அடுத்ததாக அவன் உயர்த்தி வைத்திருந்தபடியால் யோசேப்பை அறியாத யாரும் இருக்க முடியாது. என்ன தலைமுறைக்கும் அதை அவர்கள் சொல்லிக் கொண்டு யோசேப்பின் வாரம் என்று அவர்கள் அங்கே
காரியங்கள் செய்து நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறது. ஆனா பாருங்க, இவன் பார்வோனை பிடிச்சி யோசேப்பை மறக்க பண்ணிட்டான்டா, தேவ ஊழியனை மறக்க பண்ணிட்டான்டா. என்ன காரணம்? ஜனங்களை அடிமைப்படுத்த. அப்போ நம்மையும் மறக்க பண்ண நீங்க சந்தோஷப்படுங்க, ஏண்டா கவலைப்படாதீங்க. தேவன் நமக்கு இன்னொரு எல்லை, இன்னொரு பரிமாணத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம மறந்து போற ஜனங்களை குறித்து கவலைப்படாதீங்க. அவர்கள் மத்தியிலே தேவனே உங்களை மறக்க பண்ணுறாண்டா. ராகாபுக்கு உங்களை மறைச்சிட்டு கர்த்தர் தன் சித்தத்தை உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாய் செய்து முடிப்பான். யோசேப்புடைய வாழ்க்கையில செய்து முடித்த கர்த்தர் தன் ஜனங்களுக்கு செய்தவர். எவ்வளவுதான் ராகாப் எப்படித்தான் நம்பினாலும் தேவன் மறக்க பண்ணினாலும் தேவன் மறக்கல. ஆக சொன்னார், மோசேடு சொன்னார், என் ஜனங்களை நான் நினைவு கொண்டேன், நான் மறக்க பண்ணிட்டான், நான் நினைக்கிறவர் என்று சொல்லி மோசேடுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். என் ஜனங்களை நான் நினைவு கூர்ந்தேன். அவன் மறக்க பண்ணாலும் கர்த்தர் நம்மை நினைவு கூற பண்ணுவான். ஆகவே அந்த ஆவி அப்படிப்பட்டது. அடுத்ததாக யாத்திராகமம் 7:11 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூரியக்காரரையும் அழைப்பித்தார். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். மாயமான அற்புதங்கள், மாயமான காரியங்கள் எல்லாம் வந்து காண்பிப்போம். தேவனுடைய பாருங்க, தேவனுடைய தாசர்கள் செய்ததுக்கு ஒப்பாகவே அங்கே சிவப்பாக்குகிறான். அங்கே அவனும் பாம்பு கோள்களை பாம்புகளாய் மாறல் பண்ணுகிறான். பல காரியங்களை செய்தான். செய்து அவர்களுடைய தேவன் ராகாபை நம்புற அளவுக்கு அவங்களை வச்சு செய்யணும். அப்படித்தான் இன்றைக்கும் சபைகளுக்கு நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நாங்கள் உங்களோட பிள்ளைகள், நாங்க இப்படி பவுலும் சீலாவும் இப்படி செய்தாங்க அப்படி செய்தாங்க, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க, அதை காட்டிலும் இது பெரிதா காண்பிக்கிறார்கள், இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்பா ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். ராகா இந்த பொல்லாத வழி செல்வம் என்ன, அதுதான் ஆண்டவர் சொன்ன, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் 3 பங்கு அப்படி தன் வாயால இழுத்து போடுவான். விசுவாசிக்கப்பட்டவர்களும் அதை நம்பப்படுவீங்க, பொய்யை நம்பத்தக்க பெரிய காரியம் செய்வான் என்று பவுலே நமக்கு எச்சரித்து வைக்கிறார். நன்றாக மிக எச்சரிக்கையாக வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பல அற்புத அடையாளங்களை பார்த்து நம்ம ஏமாந்து போகிற காலத்துக்குள்ள இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை தேவன் எச்சரிக்கிறோம். தேவனுடைய விரும்பு இருந்தால் அது அப்படியே நடக்கும். அது ஒரு நாள் மாறுவதே இல்லை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஆவியை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எழுப்பி பிரகாசிக்கலாம். இதுக்காகவே தேவன் உங்களுக்கு தன்னுடைய அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நாம் தேவ பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வது இல்லை. இன்றைக்கு வேற மனிதர்கிட்ட போயிட்டு அவர்கள் எடுத்துக்கிறார், இவரோட நான் வந்தேன், ஒரு சகோதரன் சாட்சி கொடுக்கிறார், நான் இந்த மனிதரிடத்தில் வந்தேன், அதன் பின்பா இவர் கையை வைத்து ஜெபித்த பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு, இப்ப பிசாசு ஓடுது, இப்ப ஹீலிங் நடக்குது. அப்ப யார் அங்க காரியம் செய்யறது? நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் பயன்படுத்துவார். பவுலை போல அபிஷேகம் கொடுத்து, ஆனா தேவன் தான் அதற்கு பின்பா இருக்கிறது. நம்ம தேவனை விட்டுட்டு நம்ம பார்வையை வேறு பக்கம் போக்கஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அதற்கு பின்பாக வலு சர்ப்பம், அந்த ராகாப் என்கிற அந்த பொல்லாத சத்துருதான் பின்னிக்கு இருந்து கிரியை நடப்பிப்பான். மிகவும் கவனமா இருக்கிறான். ஆகவேதான் தேவன் அவனை பல இடத்துல கடிந்து கொள்கிறான். நான் சில வசனங்கள் காண்பித்துக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அடுத்த யாத்திராகமம் 8:7 வாசிங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். என்ன பண்ணுவான்? பொய்களால் பொய்யை கொண்டு தேவ பிள்ளைகள் வாயில பொய் வந்துடா நீங்க நினைத்து கொள்ளுங்க. ஓஹோ, பொல்லாதான் பொய்களால நிரப்பான். பார்வோன் 4 இடத்துல சொல்றான், ஓ நான் ஜனங்களை போகிற மோசே என் தயவு செய்து நீ இத என் தேசத்தை விட்டு எடுத்து போடு. 4 தரம் சொன்னானா மனம் திரும்பவே இல்லை. அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம இருந்துட்டு நம்ம மனம் திரும்பாம பொய்யை சொல்லி நம்ம நியாயப்படுத்தி நம்ம இருக்கிறது சத்ருடைய கரத்துல. நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறவன் ராகாப். நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம ஒரு நாள் நம்ம வாயில அதான் சொல்ல பொய் வரவே கூடாது.
என்ன பின்னுக்கு சர்ப்பம் ஆவியானவர் கடிந்து கொண்ட வீரியன் பாம்பு குட்டிகள். யோசிச்சு பாருங்க, ஏன் வாயில போய் அது ராகாவுடைய குட்டிகள். நீங்க அதான் சொல்றேன், நல்ல விளையும் கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் தேவன் அழகாய் காரியங்களை நமக்கு இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். நம்ம அறியாம படிக்கிறபடியாலதான் நமக்கு தெரியறது இல்லை. அந்த பொய்களால் நிரப்புவோம். தவளைகள் பொய் கிடையாது. நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், 3 தவளைகள் எழுப்பி நாட்டை நீட்டி நீட்டி பிடிக்கிறது நமக்கு தெரியும். எத்தனை தவளை எழுப்பிட்டு போயிட்டு நல்ல விளையும். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. அவருக்கு ஒரு கழுத போதும். தன்னை அற்பமா நினைக்கிற ஒரு மணி எலியா போல ஐயோ முடியலப்பா என்ற அவனுக்கு தான் தேவ பலம் கொடுத்தான். அவன் தான் ஒரே பர்வதத்துக்கு நடந்து போவான். மோசேமான் என்னால் முடியல ஆண்டவர், அவன் தான் ஆண்டவர். ஓஹோ நான் பாருங்க அப்படி இப்படி என்றா ஆண்டவர் நீ வளம். நல்ல விளையாடு. கர்த்தருடைய வழிகள் வித்தியாசம். எப்பொழுதும் அந்த கிருபையை நம்ம ஆண்டவருக்கு கேட்டு பெற்றுக்கொண்டால் இந்த வேதம் நமக்கு ஆச்சரியமான தகவல்களை வைத்திருக்கு, ஆச்சரியமான ஆழமான ரகசியங்களை வைத்திருக்கு. அடுத்ததாக யாத்திராகமம் 14:3 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வாசல்களை நமக்கு வர இருக்கிற வாசல்களை அடைக்கிறான். நம்ம போக முடியாதபடிக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் தடைகளை நீக்கி போட வாசல்களை திறக்க சொன்னா, நான் திறந்தா அதை அடைக்க முடியாது. இந்த ஆவி வாசல்களை அடைக்கும். நம்ம ஒரு காரியத்தை நம்பிட்டு போயிட்டே இருப்போம், அந்த வாசல் அடைஞ்சு போடுவோம். அடைச்சு நம்ம ஐயோ இது ஏன் நடந்தது ஆண்டவரே. ஆனா தேவனே அதை அடைக்க பண்ணுவார். சில நேரத்தில் நமக்கு நன்மை உண்டாகும்படியா, நன்மை உண்டாகும்படியா. நன்றாக விளங்கிக் கொள்ளும். தேவன் சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நம்ம ஆராதிக்கிற இடத்துல இடத்துக்கு இந்த வெளியில எல்லாம் இந்த விதோனைகள் எல்லாம் இருக்குதே. அப்ப ஆண்டவர் அதுக்கு பின்பாய் என் மனைவி சொன்னார், நல்லதப்பா இவர்கள் இதுல இருக்கிற நல்ல ஏனென்றா இந்த வழியாய் போலீஸோ யாரோ போனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கார்ல இருந்து போறபடினால் இது நமக்கு மறைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று ஞானமாய் சொன்னார். சரியான காரியம். ஏன்னா அவன் அனுப்பான், ஆராதனை தடசி போலீஸ் அனுப்பான். ஆனா வார போலீஸுக்கு கர்த்தர் நம்ம மறைச்சிருவார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டு பாருங்க, அதான் நம்முடைய விசுவாசம். ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நம்ம பயந்துட்டவன நம்ம கர்த்தரோடு இல்லை. நன்றாக விளைய கொள்ளுங்க. இந்த ஆவி அப்படிப்பட்டது, நம்ம பயப்படுத்துவோம். அப்போ வாசலை அடைத்து போடுவோம். வாசலை அடைச்சிட்டா நம்ம உடனே பயந்து நடுங்கி ஐயோ இது எப்படி ஆகும், இந்த தேசத்தில் எப்படி இருக்க போறோம், இது எப்படி இப்படி சம்பவிக்கும். ஒரு நாள் பயப்படாது. ஒரு வாசகத்தை அவன் அடைப்பான். அவன் அடைத்தான். தேவன் பின்பக்கமாய் வந்து அக்கினியாய் நின்று தம் ஜனங்களுக்கு முன்பக்கத்தில் செங்கடலே பிளந்து விட்டான். நடந்து போங்க. நம் ஆண்டவரை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்காய் சிலுவை மறித்தவர் சாதாரணமானவர் அல்ல. ஏதோ கையாள முடியாத போனவர் மறிக்க இல்லை. மறித்ததை சர்ப்பத்தி அதை நசுக்கும்படியா. அதுதான் அவருடைய டாஸ்க். விளையாடுறோம் என்ன அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்படுது. குதிங்காலினால் நசுக்குவார்கள். யோசிச்சு பாருங்க. ஆதியாகமத்திலே கர்த்தரை குறித்து எதை நசுக்குவார்? இந்த ராகம். கடைசியில் அதை செய்கிறார் ஆண்டவர். மனுஷன் பல இடங்களில் எழுப்பி வருகிறது. அப்போ வாசலை அடைக்கி நமக்கு பயத்தை கொண்டு வருவான், நமக்கு திகில கொண்டு வருவான், நமக்கு திகைப்பை கொண்டு வருவான், நம்மளே அந்த காலத்தை கொண்டு வருவான். நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. எல்லா தேவையான முக்கியமான காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க. பாடி துதிக்கும். இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழியொன்றும் தெரியாமல் தவிக்கையிலே அப்பா மறந்தீரோ என்று நான் நினைத்தேன், ஆனா மறப்பேனோ என்று என்னை அழைத்தவர் அவர் நம்மளை கர்த்தர். எந்த இருளும் நம்மை அழைக்க முடியாது, எந்த அந்தகாரமும் நம்மை மூட முடியாது. அவர் பேரில் நம்பிக்கையாய் இருந்துட்டார், அதை தேவன் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தேவனுக்கு பிரியம். அதில் தான் காலேப், யோசுவா
அதில் தேவன் குறிவைத்து வைத்தது அந்த 2 பேர். மற்ற எல்லாம் அடிக்கப்பட்டு எல்லாரும் அடித்து போறாங்க, ஒருத்தரும் தப்பி. நம்ம தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறான். அவனாலதான் வலு சர்ப்பங்களை விதித்து தம் ஜனங்களை நடத்த முடியும். அதான் தேவன் அழைத்து சொன்னார், சர்ப்பங்களை எடுப்பீங்க, சாதாரண காரியங்களை மிதிப்பீங்க. அந்த அபிஷேகம் அது நம்ம மேல இருக்குது. அதை நம்ம அனல்மூட்டணும். நம்ம விட்டுட்டு இப்ப சர்ப்பத்துக்கு போயிட்டு முன்னுக்கு நின்று நம்ம தலை முடிஞ்சு நிற்கிறோம். அவன் சிரிச்சு கொண்டு இருக்கிறான். நம்ம பார்த்து அத்தியா என்னென்று நடக்க போது காரியம் பார்ப்போம், முடியுமா? எவ்வளவு நாளைக்கு? எல்லாம் சர்ப்பம். அவன் நமக்கு எதிராக கொண்ட நம்ம மேல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ நீங்க கர்த்தருக்குள்ள திடம் கொள்ளலாம். ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர் என்பதை என்னை சுற்றிலும் சம்பவிக்கிற சம்பவங்களோட நான் கண்டுகொள்கிறேன். இந்த யுத்தம் நடக்குது, பயப்படாது. இது முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம். தேவ பிள்ளைகள், நான் வருடத்தை ஆரம்பத்தை சொன்னேன், கர்த்தரை நீங்க உண்மையா பற்றி கொண்ட பிள்ளைகள், நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொன்னது ஆண்டோடைய வார்த்தை. அதாவது தேவன் நம்ம நடுவில் பெரிய காரியம் செய்வார், பெரிய காரியங்கள் செய்வார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நமக்கு ஏற்படுத்த நம்முடைய கண்கள் காண செய்கிற கர்த்தர். பல வார்த்தைகள் உண்டு, யூடியூப்ல நீங்க தட்டி பார்க்கலாம். நான் போய் சொன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாம், யூடியூப்ல எல்லா பிரசங்கமும் இருக்கு. நான் சொன்ன காரியங்கள் அப்பப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தி காண்பிப்போம். அப்பதான் நமக்கு தெரியும், ஆமா ஆண்டவர் இந்த காலையில் இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி நான் மறந்துடுறேன். உண்மையா நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன், உங்க மத்தியில சொன்னேன், தேவர் ஏற்படுத்துகிற ரட்சணியத்தை எங்களை கண்கள் காணும். ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். காலையில் திடீரென்று தான் ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் நன்றி சொன்னேன், என்னால மறந்துட்டேன். என்ன மனுஷன் பாருங்க, சிலது நமக்கு ஞாபகத்தில் இருக்கா, ஆனா ஆவியான திரும்பி எடுத்து காண்பிப்பான். அப்போ தேவன் நமக்கு வாசல்களை திறக்கிறார். அடுத்தது எசேக்கியேல் 32:2 எடுத்து வாசிங்க. மணிபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெரும் தண்ணீர்களில் முதலையை போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். என்ன செய்கிறான்? முதலாவது பாலசிங்கம் என்ற பெருமையை கொண்டு வருவான். பெருமையினால் அதான் 2 காரியத்தை ஒரே வசனத்தில் ஆண்டு சொல்ற. நீ பெருமை உள்ளவன், நீ நீ எப்படி இருக்கிறான்? அதனால சொல்றது, நீ பெரிய முதல, நீ பெருமைக்கா, நான் பெரிய முதல, என்னை யார் வந்து செய்தால் நதி என்றது எல்லாம் என்றது நான் தான் ஆளுவன் என்று நீ நினைச்சிட்டு இருக்கிறான். சத்துரோட பேசுறான். அடுத்தது என்ன செய்வான்? குழப்பி விடுவான். குழப்பத்தினான் முதல்ல அடி தொட்டு இந்த தண்ணி அப்படி குழப்பி விடுவான். நம்ம குழப்பி விட்டு எந்த வழியில போற, என்ன செய்யறது எல்லாம் கலங்கி போயிருக்கு. எந்த பக்கத்தால போறது? வேலையில குழப்பம், குடும்பத்துல குழப்பம், சபையில குழப்பம், அந்த குழப்பம் குழப்பி அடிப்பான். உடனே போய் அமர வேண்டியது கர்த்தருடைய பாதத்தில். அவர் குழப்பங்களை நீக்கி போட்டுவார், வழிகாட்டுவார், சொல்லுவார், பட்டு வந்து குழப்பறான், பயப்படாது. அவன் ஒண்ணுமே இல்லை, நான் பெரியவன். பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. ஆகியால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உண்மை ஆமென். வெகு ஜன கூட்டம் என்றால் நம்மை கொண்டு உண்மை சொல்லுகிறார். ராகாபே உண்மை வாசிக்க தொடர்ந்து. உண்மையில் என் வலையை வீசுவேன், அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலையை கொடுக்கிறார். ஐயா, போட்டு இழு. அவனை குழப்ப முடியாது. அவனை நான் குழப்பம் உன்னை கொண்டு. உனக்கு தீமை செய்தான் வருவான், வீட்டு வாசல்ல வந்து நிற்பான், ஆனா குழப்பிட்டு போயிடுவான். அவனுக்கு எதுக்கு வந்தான்னு தெரியாது, எதுக்கு வந்தான்னு தெரியாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. பல காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி காண செய்திருக்கிறார். பேச வருவான், தெளிவான துடாங்கக்குள்ளே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தோனே சாரி பிரச்சனை முடிக்கல. நம் ஆண்டவர் ராகாபை வெட்ட நம் கையில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வலையை நம் கையில் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் நீங்கள் பார்க்க தெரிஞ்சு கொள்ளணும், இது எப்படிப்பட்ட ஆவியை தெரிஞ்சு கொள்ளணும். இது பயங்கர, நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன், கருக்கலைப்பின் ஆவி. இன்னைக்கு பல தேசங்களை பாருங்க, இது எங்களோட உரிமை, நாங்க நினைச்சா தான் வருவோம், இல்லைன்னா நாங்க அது எங்களோட உரிமை. எவ்வளவு பொம்பளைகளை எழுதி விட்டுருக்கோம், யோசிச்சு பாருங்க. இது இந்த ஆவி, இந்த ஆவி அந்த தேசங்களை பிடிச்சு வைத்திருக்கிறான். அடுத்தது அவன் செய்கிற இன்னொரு காரியம், எதிர்கால சந்ததி. அதான் சொன்னேன், எதிர்கால சந்ததி அடுத்த தலைமுறை எழும்ப முடியாத படிக்கு போராடும். அவனுக்கு பிரியமில்லை, கிறிஸ்துவின் அடுத்த சந்ததி எழும்பக்கூடாது, எப்படியாவது முடிச்சிடணும், போராடும். ஆனா நாமோ அவனை இலகுவாய் வெட்டலாம். நமக்கு இந்த ரகசியங்கள் புரிஞ்சுட்டா நம்ம அவன் எதுவும் செய்ய முடியாது. நம்ம அறியாத காலத்துல நமக்கு பலனை செய்திருக்கலாம், இப்ப நமக்கு தெரியும், ஆண்டவர் காண்பித்து கொடுத்துட்டா, ஓ நாம வெட்டுவோம். வெட்டும் பொழுது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்து நம்மை பெரிதான காரியத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போவோம். அடுத்தது என்னாகும்? 25 எடுத்து வாசிங்க. என்னாகும் 25 சிலதை பார்த்து நாம் முடிக்கும். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரனிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆவிக்குரியவர்கள் மத்தியிலே இச்சையை கொண்டருவார், விபச்சாரத்தை கொண்டருவார், பல காரியங்களை விக்கிரங்களுக்கு வழியிட்டதை, பல காரியங்கள் இச்சைகள் ஆவிக்குரியவர் மத்தியில் பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பு தீர்வு காண்றதுக்கு. இப்போ ஒருத்தன் அழைச்சிட்டு போறான், அதே இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு பொம்பளை கொண்டே கொடுக்கிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய மண்டல் நடந்து கொண்டிருக்கா இல்லையா? எத்தனை போதகர்கள் தெரியுமா? நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப கிட்டடியில ஒருத்தன் தன்னை ப்ரொஃபட் எழுப்பின ஒருத்தன் பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்லி ஆட்கள் 2 பேர் மடிச்சு போயிட்டான். அதே மாதிரி அங்க விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் ராகாப் செய்கிற இந்த ஆவி செய்கிற வேலை. கிறிஸ்தவர்கள் அதான் கவனமா இருக்கு. அதான் சொன்ன ஆண்டவர், ஒரு பொம்பளை இச்சையோட பார்க்கவே கூடாது. பார்க்கண்டா உனக்கு அவள் சகோதரி இல்ல தாய், மனைவி மட்டும்தான் உன்னுடைய இச்சிக்கப்படத்தக்க, உன்னுடைய வரையாட அவதான், அவதான் உன்னுடைய பெண்மான், அவள் மேலடித்தவள். பிரச்சனை மற்ற எல்லாம் உனக்கு சகோதரியும் தாயும் இல்ல மகள். இந்த உணர்வு இல்லாம இருக்கானே கிறிஸ்தவத்துக்குள்ள, இவன் ராகா பிடிச்சு வைத்திருக்கான், என்ன நியாயப்படுத்திக் கொண்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆவிக்கு இருந்து கேட்க முடியாது. ஒன்று அவனை விட்டு ஓடணும், இல்ல அவனை கடத்தி கொண்டு போயிடணும். நன்றாக கொள்ளுங்க. முழுக்க விபச்சார பாவம், விபச்சார வேசித்தன பாவம் சாட்சி கொடுக்குது, உள்ளே இருந்து சாட்சி. அப்ப பார்த்தா ஓ டேஞ்சர், நம்ம வெளியில போக முடியாது. இவனுக்குள்ள பல வருஷமா நான் இருக்கிறேன், எப்படி போறது? கவனமா இருக்கு, கவனமா இருக்க பிள்ளைங்க. நமக்கு ஒரு காரியம் ஆண்டவர் சமூகத்தில் வெறுப்பு வருதா, தேவ மனுஷனோட வெறுப்பு வருதா, இல்ல டக்குன்னு போய் அமர்ந்துக்கணும், ஆண்டவரே இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவன் யார்? அப்பா ஆண்டவர் காரணம் இல்லாம வரக்கூடாது. காரணத்தோட ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு காரணம் இருந்தா நீங்க கோபப்பட்ட இல்ல அதை கேட்கறதுக்கு தவறு இல்லை. சம்பந்தம் இல்லாம வந்துட்டா டேஞ்சர், வேற எங்கேயோ போய் நிற்கிறீங்க. அப்போ மிக கவனமா இருக்கணும். எசேக்கியேல் 32:6 எடுத்து வாசிங்க. அதே வாசிச்ச முதல் அதிகாரம். இந்த ஆவியுடைய இதை காண்பித்து கொடுக்கிறேன். வீரியம் நமக்கு தெரிஞ்சிட்டா நாம் இதை புரிந்து கொள்ளலாம். நம்ம சாதாரணமா எடுக்கிறோம், இதை விட வேகமாய் பிடிக்குது பாருங்க. எடுக்காதீங்க. எசேக்கியேல் 32:6. நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாய செய்வேன், ஆறுகள் உன்னாலே நிரம்பும். நீ நீந்தின தேசத்தின் மேல்
சொல்லுகிறேன், உன் ரத்தத்தை பர்வதம் மட்டும் பாயச ஆறு உன்னால் நிரப்படா, மிகவும் வேகமாய் நிரப்பிடும். இந்த ஆவி கோரா கூட்டத்தை பிடிச்ச உடனே 250 பேர் வந்து சேர்ந்துட்டான். இந்த ஆவி அப்படிப்பட்ட டக்கன்னு நிரப்புவான், டக்கன்னு கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்பாட்ட ஒரு கூட்டத்தை வேகமா பிடிக்கும். என்ன காரணம்னு தெரியாது. நீங்க அப்போஸ்தலர் நாட்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு கூட்டம் என்னத்துக்கு தெரியாமலே போன கூட்டம் இருக்கு, எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். தாவி இளைஞர் போட்டுட்டான். அப்படி அதுக்கு ஆட்களையும் செட் பண்ணிடுவான். அதுகளை நம்பி பாருங்க. அதுக்கு என்ன நடந்தது? கோராவோட பிளான் அசாரிய பட்டம். அதோட போல 250 கோரா கூப்பிட்டாண்டு போகுது. அவளவே அப்படி பச்சிட்டு போட்டது. ஏண்டா தெரிஞ்சிட்டு இது வேகமாய் நிரப்புகிறார். சும்மா ஒரு சபைக்கு ஒரு 100 பேருக்கு சபையை 100 விசுவாசி போயிட்டாங்க, 200 விசுவாசி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ 500 பேர் இந்த திடீர்னு பார்த்தா ஒரு நாள் 100 பேர் வீட்டு போயிட்டாங்க, 50 பேர் போயிட்டாங்க. வேகமாய் நிரப்பு. கவனம். இந்த ஆவியால் பிடிக்கப்பட்ட யாரோட நம்ம இணைஞ்சிடக்கூடாது. டக்குன்னு கண்டுகொள்ளணும். அதாவது எதிர்மறையான காரியங்கள் வந்துட்டு நீ புரிஞ்சு, ஓஹோ இது டேஞ்சரான ஆவி, இது நம்ம வேற விதத்தை நிரப்பி கொண்டு நம்மளை கொண்டு காரியம் சாதிக்க பார்த்து நம்ம இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நன்றாக கவனமாய் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இது மிகவும் வேகமாய் பிடிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை காண்பித்து கொடுக்க போறேன். ஆச்சரியம். ஆண்டவருக்கு பாருங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இந்த அதிகாரத்துக்கு வாட்சி பாருங்க. அதுல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், அது சொல்ற என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இந்த ராகாப் என்கிறது தன் பிள்ளைகளை கொண்டு எப்படி செய்வேன் என்பதை தேவன் அழகாக எழுதி வைத்திருக்கிறான். இந்த அதிகாரம் வீட்டை போய் நீங்க பின்பாய் தியானித்து பாருங்க, அது ஆசீர்வாதமாய். அப்போ சங்கீதம் என்ன, இப்போ உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை காண்பிக்கும் நம்ம ஆண்டவர். அதனால தான் அவர் நம்ம ஆச்சரியமானவர்கள் இருக்கிறோம். நமக்கு விளங்க இதெல்லாம் நமக்கு அது அந்தந்த டைம்ல தேவன் விளங்கப்படுத்த நல்ல ஆண்டவர். ஓகே, 74வது சங்கீதம் 13-14 வாசிங்க. தேவரே உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலி சர்ப்பங்களின் தலைகளை உடைத்து தேவரே முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாய் கொடுத்து. பாருங்க, வலி சர்ப்பத்தை முதலையும் ஆண்டு நினைத்து காண்பிக்கிறார். இதில் ஒரே காரியத்தை சொல்லுங்க. என்ன சொல்லுகிறார்? வலி சர்ப்பங்களின் தலையை உடைத்து முதலைகளின் தலையை நறுக்கி போட்டார். ஆனா அதுல இருந்து ஒரு உணவு புறப்பட்டு வனாந்தர ஜனங்களுக்கு கொடுக்கப்படுது. நான் அதை ஆச்சரியத்தை காண்பித்து கொடுப்பேன். என்ன ஆண்டவர் எடுங்க, 11-30 எடுத்து வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. ஏண்டா இவன் செய்ததுக்கு பதில் செய்கிறார் ஆண்டவர். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து. ஆமென். எங்கிருந்து அடித்து வந்தது காடைகளை? கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு காற்று புறப்படுது. ஆனா அது காடைகள் எங்க இருந்து கொண்டு வருது? சமுத்திரத்துல இருந்து. காடைகள் சமுத்திரத்துல வாசம் பண்ணுமா? இல்ல. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை இந்த முதலைக்கு, இந்த வலி சர்ப்பத்துக்கு உணவாய் கொடுத்தபடினால் அதன் தலைகளை நொறுக்கி அங்கே இருந்து சிறைகள் முளைக்க பண்ணி காடைகளை கொடுக்கிறார் தம் ஜனங்கள் சாப்பிடும்படியாய். நம் ஆண்டவர் இதனால் தான் ஆச்சரியமான கருத்து. எப்படி ஆண்டவர் சமுத்திரத்துல அந்த தண்ணியில காடை வாசம் பண்ண முடியாது? பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் நம் தேவனாய் கொண்டுள்ளோம். வல்லமை உள்ள கருத்து. பாருங்க, இங்க ஆசாப் எழுதினான் சங்கீதம். வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டான். அங்கிருந்து காடை வருது. காத்த வீசப்படி நொறுக்குகிறார். நொறுக்கி தேவன் காடைகளை உருவாக்கி விட்டார். என் பிள்ளைகளை நீ சாப்பிட்டபடினால் ராகாபே, உன்னை உன்னுடைய சர்ப்பங்களை என் பிள்ளைகளுக்கு உணவாய் கொடுப்பேன் என்று சொல்லி பாளையத்தை நிறுத்த. அங்க மோசே இருக்கிற பாருங்க, சமுத்திரத்திலிருந்து மச்சங்களை கொண்டு வர. பாருங்க, இது மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம். அங்க அந்த கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வனாந்தரத்தில் இருக்கு சமுத்திரம். அவங்க இருக்கிற நடு வனாந்தர மையத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அதே அதான் அந்த கிடையாது. மோசே, என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இப்போ காற்று புறப்படுது.
சமுத்திரத்துக்குள்ள பிரவேசிக்குது. அங்க இருந்த முதலைகள், அதாவது ராகாப்புடைய எல்லாத்தையும் நொறுக்கி அங்கிருந்து காடைகளை தேவன் கொடுக்கிறார். நம் தேவன் சத்ரு நமக்கு என்னதான் செய்யலாம், அங்கே சத்ருடத்துல இருந்து நமக்கு வெற்றியை கொடுக்கிறதான் நம்முடைய கர்த்தர். நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியாக சத்ருனுடைய எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக குலைத்து போட்டு நமக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தர் தான் இதை நமக்கு திருமணம் பற்றுகிறார். நானும் நீங்களும் ராகா போய் மிதிக்க. அப்போ தேவ பிள்ளைகள் இதை புரிஞ்சு கொள்ளணும். இதை நம்ம புரிஞ்சிட்ட வேண்டாம், நம்மளோட வாழ்க்கை சாதாரணமா இருக்கா. ஆண்டவர் நமக்கு, அதான் ஆண்டவருடைய வழி. சத்துரு எங்க நமக்கு கண்ணி வைத்திருக்கானோ அந்த கண்ணிக்குள்ள இருந்து தேவன் நமக்கு நன்மையை கொண்டு வந்துருவார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளும் என்ன ஒண்ணு செய்யாத ஆண்டவரே, என்ன அங்க கண்ணி, ஆனா அதுக்குள்ளே நீர் வந்திருக்கு. அங்க தூக்கி போட்டான் நெபுகாத்நேச்சர், ஒண்ணு நடக்கல, கண்ணி. ஆனா ஆண்டவர் அங்க வந்துட்டார். நம் ஆண்டவருடைய ஞானம் ஆச்சரியம். ஆண்டவர் இருந்தா காற்றை வீசி பண்ணி காடையில வேற சமுத்திரம் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறான். இங்கே ஆசாப்பு எழுதி வைக்கிறான் சமுத்திரம் என்று. சமுத்திரத்தில் இருக்கிறதை உடைத்து நொறுக்கினீரே, உணவாய் கொடுத்து ஆவியான ஒரு ரகசியத்தை எழுதி உணவா கொடுத்துட்டார். என்ன உணவா கொடுத்தார்? காடை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வேதம் எவ்வளவு இனிமையான. ருசித்து ருசித்து நீங்க தியானிக்க கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார். சாதாரண ஒரு அடையாளம், சாதாரண அடையாளம். ஆனா அதற்கு பின்பு தேவன் காண்பித்ததான் இந்த காரியம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சில காரியங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் சில காரியங்களை சரிப்படுத்திட்டு நான் உங்களுக்கு இதை சொல்லுவேன் கடந்த வாரம் சொன்னேன். ஆண்டவர் டக்கு காண்பித்துக் கொடுத்தார். அப்போ பின்பா நீங்க 32வது அதிகாரத்தை வீட்டெடுத்து எசேக்கியேல் எடுத்து வாசித்து தேவன் சொல்லுகிறார், எப்படி இந்த ராகாப்பை வலையை வீசுவேன், இந்த ராகாப்பை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன் என்றெல்லாம் ஆண்டு சொல்ற. பின்பா நீங்க வெளிப்படுத்தி எடுத்து வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, வலி சர்ப்பம் வந்து அங்கே பரிசுத்த வான்களோடு யுத்தம் செய்தது, ஸ்ரீயோடு யுத்தம் செய்தது, ஸ்ரீயை அடைத்து போட்டது. இது அத்தனை காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அது ஸ்ரீ போக முடியாதபடிக்கு அடைத்து போட்டுதான், ஸ்ரீயை விழுங்கும்படிக்கு தண்ணீர்களை கொண்டு வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு வேலை தான். என்ன பிரச்சனைங்க, தண்ணீர்ல கிடக்கிறவன். இன்றைக்கு இந்த உலகத்துல மேக்கப், லிப்ஸ்டிக், இந்த இதெல்லாம் எங்கிருந்து வருது? மேரேஜ் கிங்டம். இவன் தான் அதுக்கு அங்க ராஜா. அங்கிருந்து இன்னும் காரியங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். அவருடைய டைம் இருக்குது. ஆனா தேவ பிள்ளையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப ஆண்டு நமக்கு காண்பித்து கொடுக்கிறான். நம்ம இந்த ஒடுக்கத்துல நமக்கு பெருக்கத்தை வைத்திருக்கிறது. வாசல் அடைக்கப்படும் பொழுது வாசல்களை திறக்கிறவர். பயம் வரும்போது அதான் நான் சொன்னது, பயத்திராவை நான் கொடுக்கவே இல்லை, அவன் கொடுக்கிறது. நான் கொடுக்கிறது தெளிந்த புத்தியுள்ள ஆவி. உனக்கு பயம் அல்ல, பலத்தை கொடுக்கிறவர். ஆகவே நான் சொல்றேன், யோசுவா பார்த்து பயப்படாதே, கலங்காதே யோசுவாவை, நான் உன்னோடு இருந்து நடத்தேன். பாருங்க, ஏன் தேவனை சொல்லுவார், நம்மை பார்த்து சொல்லுவார், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அன்னைக்கு பேதுரு பார்த்துற அற்ப விசுவாசி ஏன் பயந்தான்? என்ன இதெல்லாம் நமக்கு உரியது அல்ல. இதெல்லாம் கொண்டு வருகிற நம்முடைய எதிராளி. நாம் அதை புரிந்து கொள்ள. அப்போ நம்மை தேவன் அழைத்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள. இன்றைக்கு நம்மையில அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை தேவன் புதுப்பிப்பாராக. நம்முடைய நிலையை புரிஞ்சிட்டோம் என்றால் அவனுக்கு தெரியும், இவங்கள்ட்ட போய் ஒன்று நடக்க போறீங்க. இவன் வார்த்தையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கு நல்லா வார்த்தை தெரியும், வார்த்தைக்குள்ள இருக்கிற காரியமும் தெரியும். இந்த மகனையோ மகளையோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. போனா என்னை வெட்டுவான், வார்த்தையை வச்சு என்னை நொறுக்குவான். அதனால இவனை விட்டு நான் போகட்டும் என்று ஓடிடுவான். இந்த வாழ்க்கையை தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இதைத்தான் தேவன் ஆதி முதலாய் சொல்லிக்கொண்டே வார். நீங்க நசுக்குவீங்க, கையில் எடுப்பீங்க, அவனுடைய எந்த காரியத்தை என் அதிகார நாமத்தால் நீங்க ஜெயிப்பீங்க. இதுதான் தேவனுடைய சித்தம். சபையில புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு தேவக்குள்ள மனுஷன் புரிஞ்சு கொள்ள. பயப்படவே கூடாது. நீங்க யாரும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை தெளிவுபடுத்தி இருக்கிறார். நீங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். நீங்க ஒருவர் போய் 1000 10,000 சந்திக்கணும். லட்சங்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தணும். வார்த்தையால தான் அதை நாம் செய்ய முடியும். அதிகாரத்தால தான் நம்ம அதை செய்ய முடியும். அப்போ அதை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறான். நமக்கு இந்த தேசத்துல என்னதான் வலு சர்ப்பம் வந்தாலும் அவனுக்கு தெரியும். ஓஹோ, எவ்வளவு இருந்தாலும்
இவங்களை நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சிறு கூட்டம் சத்தியத்தை உணவா உட்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. தடுத்து பார்த்தா முடியல, கை எடுத்துட்டான், கர்த்தர் வந்துட்டான். அதுதான் நம் தலையை நிமிர பண்ணுகிறான். அப்போ நம் தேவன் நல்லவர். சமுத்திரம் உற்சாகமாக எழுந்து அவரை பாடி துதித்து